SIDP ஐடியா சப்மிஷன். நாங்க SRKM கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்மார்ட் இன்னோவேட்டிவ் சென்சார்ஸ் ஃபார் பிளைண்ட் பீப்பிள்ஸ். அதாவது இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா பிளைண்ட் பீப்பிள்ஸ், அதாவது பிறவிலேயே பார்வை இழந்து பிறக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏன் அப்படின்னா இப்போ பாதியில பார்வை இழக்கிறவங்களால வந்து ஆப்ரேஷன் மூலமா பார்வை கொண்டு வர முடியும். ஆனா பிறவிலேயே பார்வை இழக்கிறவங்களுக்கு, பிறவிலேயே பார்வை இல்லாம பிறக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷன் மூலமா நம்மளால பார்வை கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்சார் கிளாஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சென்சார் கிளாஸ் நம்ம இப்போ எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சென்சார் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சென்சார் ஃபிட் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்கேனர் சென்சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சென்சார். ஹியூமன் ஸ்கேனர் சென்சார் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ அவங்கள நோக்கி, அதாவது அவங்கள நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் இல்லை ஒரு 20 மீட்டர்ஸ் இல்லை ஒரு 15 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களால வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவங்க யாரு என்ன அப்படின்ட்டு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹியூமன் ஸ்கேனர் சென்சார் மூலமா போட்டிருக்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அவங்க ஃபீமேலா இல்லை மெயிலா, அவங்க வந்து அவங்க கிட்ட என்ன ஒரு மெட்டல் திங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அவங்க என்ன வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஹியூமன் ஸ்கேனர் சென்சார் மூலமா ஸ்கேன் பண்ணி வாய்ஸ் சென்சார் இருக்கு இல்லையா, வாய்ஸ் சென்சார் ஸ்கேன் பண்ண அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சென்சார் மூலமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதை மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அதாவது வாய்ஸ் சென்சார் பார்த்தீங்கன்னா அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குற மாதிரி நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்சார் கிளாஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சென்சார் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சென்சார் ஸ்டிக்லயும் 2 சென்சார் ஃபிட் பண்றோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சென்சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம சென்சார் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அதே தான் வாய்ஸ் சென்சார். இந்த சென்சார் ஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ஷன் சென்சார் ஃபிட் பண்ணிருக்கோம். அந்த டைரக்ஷன் சென்சார் மூலியமா இப்போ என்னதான் வந்து கையில ஸ்டிக் வச்சிருந்தாலும் இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டிக் வச்சுக்கிட்டே அவங்க தட்டிக்கிட்டு போனாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து கல் ஏதோ இருக்கு சம்திங் இருக்கு அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனா என்ன திங்ஸ் அப்படின்னு அவங்களால அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்ன டைரக்ஷன் அவங்க போறாங்கன்னு தெரியாது, எப்படி போறாங்க வராங்கன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அந்த டைரக்ஷன் சென்சார் மூலமா அவங்க லெஃப்ட்ல போறாங்க ரைட்ல போறாங்க, இல்ல அவங்களுக்கு முன்னாடி எதனா திங்ஸ் இருக்கா, இப்போ எதனா பிளேஸ் போனா கூட அவங்க போற பிளேஸ் நேம்ஸ் கூட சொல்ற மாதிரி நம்ம அந்த சென்சார் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைரக்ஷன் சென்சார் மூலமா எடுக்கிற மூலமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இதனால அவங்களுக்கு வந்து ஈஸியா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல வெளியே டிராவல் பண்ணுறதுக்கோ யாரோடைய துணையும் இல்லாமல் ஈஸியாக அவங்களாவே செல்ஃபாக வந்து வெளியே போயிட்டு வர்றது, வீட்டுக்குள்ளவே இருந்தாலுமே அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்சார் ஸ்டிக், சென்சார் கிளாஸ். இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சது. இவ்வளோதான். தேங்க்யூ.